தப்பிக்கவே முடியாது மக்களே. ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒருத்தனை அடிச்சு நேர்ல அடிங்க, திட்டுங்க, அசிங்கமா கூட கேட்டுருங்க. ஒரு அடி அடிச்சு கூட அடிச்சிருங்க. அது பாவம் வராது. அவன் உங்கள அடிச்சா நீங்க அவன அடிச்சிட்டீங்க. ஆனா, அவன் செய்ற தப்ப நீங்க திருப்பி செய்யாதீங்க. உன்ன ஒருத்தன் ஏமாத்துறான்னா, திருப்பி அவன ஏமாத்தாதீங்க. ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணா, அவனுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க முதுகுல குத்துனா, நீங்க முதுகுல குத்தாதீங்க. இது எல்லாமே பாவத்தில சேரும். இப்ப நான் சொன்ன பொண்ணு வயித்துல புள்ளிக்கு அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. பாப்பாவும் இப்போ பொண்ணு இருக்கு. நிராதரவாணியா நிக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு? அவங்க அப்பாவ பண்ண கர்மா. எங்க வந்து நிக்குது பாருங்க. நம்ம புள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அதெல்லாம் கண்ணு மூடித்தனமா சம்பாரிக்கிறானுங்க. சம்பாரிங்க நான் வேணான்னு சொல்லல. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்கும்மா கஷ்டப்படணும்? கொஞ்சமா சம்பாரிச்சு நல்லா இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்றேன். இப்படி கொஞ்சமா சம்பாரிச்சு ஜாலியா இருந்துட்டு போங்க. நல்லா வச்சுங்க. நாளைக்கு நிரந்தரவாத வாழ்க்கைம்மா. எதும்மா கொண்டு போறோம்? நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சா எந்திரிக்கலன்னா, இந்த பில்டிங் இருக்கும். ஏன் இந்த கேமரா கூட இருக்கும். நீங்க இருப்பீங்களா, நான் இருப்பேன்னு சொல்லவே முடியாது. ஆமாவா இல்லையா? உண்மைதான். நம்ம உண்மை. படைச்ச பொருள் இருக்கும். நான் கட்டின வீடு இருக்கும் 50 வருஷம். நான் வச்சிருக்க வண்டி எவனா ஒருத்தன் வச்சிருப்பான். நான் செஞ்சு வச்ச ஃபோட்டோ எவனா ஒருத்தன் வச்சிருப்பான். இந்த மோதிரம் எவனா வச்சிருப்பான். நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த உலகத்துல இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே செய்யுங்க. நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். அல்லாஹ்வுடைய இரவினால. இன்ஷா அல்லாஹ். சரி.